மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க எல்லாம் மலையில் இருக்க வசிக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ணனுடைய மாவட்டம்தான் திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார். தாண்டிக்குடியில் நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளை பேனர் வைக்கவே விடலை. நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடியில் கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்னைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அவங்க பேசுகிறாங்க. அவங்க மூலமாக அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசும்போது நீங்கள் வருங்க. அவங்க பேசுகிறாங்க, உறுப்பினர் அவங்க நீங்கள் பேசுங்க. இல்லை அவங்க மூலம் பேசுகிறேன். உங்கள் உறுப்பினர் தானே பேசுகிறாங்க, பேசிட்டோம்.